ஹலோ chellakutties எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் டே 51 மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். நேற்று நம்மளோட வெயிட் 85 கேஜிஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு ஏறி நின்னோன்னே பயங்கர ஷாக்கிங்க. ஒரு 350 கிராம்ஸ் அதிகமாக இருந்தது. இல்லையே இப்படி இருக்காதே, நம்ம டயட் வந்துட்டு ப்ராப்பராக எடுக்கிறோம், ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறோம், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகலைனாலும் அட்லீஸ்ட் மெயின்டைனாவது ஆகணுமே அப்படி சொல்லிட்டு எனக்கே பயங்கர டவுட்டு. வெயிட் மிஷின் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எடுத்தோடனே டேர் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 டைம்ஸ் ஏறி பாருங்கள் திரும்ப திரும்ப. அப்போ தான் வெயிட் வந்துட்டு மேபி கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நானும் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி ஏறி பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக என்னோடய வெயிட் வந்துட்டு 85.50 கிராம்ஸ் காமிச்சிதுங்க. அதாவது நேற்று விட 50 கிராம்ஸ் மட்டும் போட்டிருக்கு. பட் இது எதனாலன்னு தெரில. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பெண்டிங் ஒர்க் அவுட் கூட நான் சேர்த்து பண்ணியிருந்தேன், பீரியட்ஸ் அப்போ பண்ணாதது. பட் அப்படி பண்ணியுமே எனக்கு 50 கிராம்ஸ் சேர்த்து போட்டிருந்தேன். பட் எதனால் அப்படின்னு தெரியல. இட்ஸ் ஓகே, நம்ம அதுக்காகலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம வழக்கம் போல் வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே ஒரு அரை கிலோ 1 கிலோ வெயிட் போட்டுருச்சு அப்படின்னா அதுக்காக சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. எல்லாம் மெயின்டைன் ஆகுது, அதிலேயே தான் இருக்குது, ஃப்ளக்ஷுவேட்டே இல்லை, குறையவும் இல்லை அதிகமாகவும் இல்லை, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு அதே இதில் உட்காந்துடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 வீக்ஸ் மேக்ஸிமம் டைம் கொடுங்க. சம்டைம்ஸ் 1 மந்த் கூட ஆகும். ஸோ நானும் ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு வெளியே வந்து ஷூ போட்டுட்டு பார்த்தா ரெயின் வந்துட்டு இருந்ததுங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரிய பிரச்சனை, மழை வர்றது. ஸோ வெளியே நீங்கள் அவுட்டோரில் வாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்கும். நானும் டெரஸில் தான் பண்ணுறேன். பட் க்ரீன் பெயிண்ட் அடிச்சிருக்கிறனால நம்ம ஷூ போட்டுட்டு நம்ம ஜாக் பண்ண ஆரம்பித்தோம் இல்லையா? ஸோ ஜாக் பண்ணும்போது அது வந்துட்டு ஸ்லிப்பாகி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லிப்பரியாக தான் இருக்கும் இந்த பெயிண்ட்னால். ஸோ நானுமே என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்குமே தெரியல. ஸோ மழை விடட்டும், அது வரைக்கும் நம்ம வந்துட்டு வேலை ஒர்க் பார்க்கலாம் அப்படின்றத விட வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு வாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டப்புன்னு தோணிடுச்சு. சரி ஓகே, வீடு கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் ஹால்லேருந்து, ரொம்ப பெருசு கிடையாது, சின்ன வீடு தான். ஸோ நான் ஹால்லேருந்து கிச்சனுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டு வாக் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மழை விட்டதுக்கப்புறம் திரும்ப டெரஸ்லேயே போயிட்டு பேலன்ஸ் வாக்கே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸில் நடந்தேன். பட் ஜாக் தான் பண்ண முடியல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா வழுக்கிரும். அதனால் நான் எனக்கு வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி காலையில் வந்துட்டு இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றனால பயங்கர ஒர்க் இருந்தது. எப்பவும் போல் மார்க்கெட் போக வேண்டியிருக்கும். சனிக்கிழமை சந்தை அப்படிங்கிறது கரூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் எப்போவுமே நம்ம டயட் பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரூட்ஸ் வீக்லி ஒன்ஸ் வாங்கி வச்சுருவேன். ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி இன்டேக் என்னோட டயட்டில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரூட்ஸ் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது, அது உங்களுக்கு வெயிட் சுகர் இருக்கனால உங்களுக்கு வெயிட் போட்டுரும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்வேன், டெய்லி ஃப்ரூட்ஸ் எடுங்க, உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகும். ஆல்ரெடி வீட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு அண்ட் பொமக்ரேனட் இருந்ததுனால மற்ற ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ கிளம்பியாச்சு சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு சில ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டேன். நான் அதில் கிழங்கு கிடச்சிது. இந்த கிழங்கு 50 ரூபா சொல்லிட்டாங்கங்க. வாட்டர்மெலன் 350 ருபீஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் சப்போட்டா, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் கிடச்சிது. வாழைப்பழம் 10 ரூபா தான் சீப்பே சொன்னாங்க. ஸோ அது வாங்கினேன். அன்னாச்சி பழம் அண்ட் கிரேப்ஸு. அதுக்கப்புறம் பலாப்பழம் வந்துட்டு 1/4 கிலோ வாங்கினேன், 50 ருபீஸ் சொல்லிட்டாங்க. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு கிடச்சிது வந்துட்டு வாட்டர்மெலன் கிடச்சிது. ஸோ நான் வாங்கிட்டேன். அண்டு ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஸ்வீட்னஸ் ஓவராக இருக்கிற மாதிரி மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், சப்போட்டா பழம், சீத்தாப்பழம் இதெல்லாம் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. பட் மற்றதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துக்கலாம். 2 அந்த மாதிரி குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். பட் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அளவோடு எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்னுமே நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க, இல்லை ஹாஃப் எடுத்துக்கலாம். எனக்கு கேட்டால் ஹாஃப் அல்லது 1க்கு மேலே நீங்கள் ஸ்வீட் கார்ன் எடுக்காதீங்க. அண்ட் இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றனால நம்ம சந்தைக்கு போயிட்டு வரும்போது ஆஸ் யூஷுவல் புட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ராகி புட்டு கிடைக்கலைங்க, ஒயிட் புட்டு தான் இருந்துச்சு. நான் ஆஸ் யூஷுவல் 1.5 புட்டு நான் எடுத்துட்டேன், அப்போ தான் ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்காக அதில் ஒரு 4 சொலா பலாப்பழம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் சாப்பிட்ல. அதுக்கப்புறம் மார்னிங் நம்மளோட ஸ்கிப்பிங் கோட்டா எப்பவும் போல் நம்ம 700 அப்படின்றத சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு சிஸ்டரோட வெயிட் மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. சாரி சிஸ்டர், நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் நம்ம என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்னு மட்டும் ஷார்ட்ஸாக போட சொன்னாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு அதை ஷார்ட்ஸாக போடலாமா வேணாமா நான் டிசைட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ லன்ச்சுக்கு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான், ஏன்னா வெளியே போகிற ஒர்க்கு, வீட்டில் நிறைய ஒர்க் இருந்தனால நான் முட்டை போட்டு குழம்பு வச்சுட்டேன். நான் 2 ஹோல் எக் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் குழம்புலேருந்து. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸும் நல்லா ஒரு பெரிய ஆப்பிளாக சாப்பிட்டாங்க, பயங்கர ஃபில்லிங்காக இருந்தது. அண்ட் நைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாஃப்
ஸ்வீட் கார்ன் மட்டும் தான் நான் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நைட் நான் பெருசாக எதுவும் டின்னர் எடுக்கல. அதுக்கப்புறம் வெளியே ஷாப்பிங் தீபாவளி டைம்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஷாப்பிங் கிளம்பிட்டோம். அண்ட் மார்னிங் வந்துட்டு நான் 15,000 ஸ்டெப்ஸ் நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அதாவது மழை வந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த டைம்லேயே நான் வந்துட்டு 15,000 ஸ்டெப்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அண்ட் அங்கே போயிட்டு ஷாப்பிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,500 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி 17,000 ஸ்டெப்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஒர்க் அவுட் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 4th டேயோட பீரியட் பெண்டிங் ஒர்க் அவுட் அதையும் நான் சேர்த்து பண்ணியிருந்தேன். டைம் பாருங்கள் மக்களே, இந்த லோவர் பாடி இதெல்லாம் நான் ஈவினிங் பண்ணிட்டேன். பட் பாருங்கள், இந்த ஒர்க் அவுட் இந்த ஆப்பில் இன்னொரு ஆப் சொல்லியிருந்தேன் இல்லையா, லூஸ் ஃபேட்டை, அந்த ஆப்பில் பாருங்கள் 12 o'clock 12:30 ஆகிடுச்சு. தூங்க போகிறக்கு 1 o'clock ஆகிடுச்சு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தேவையில்லாமல் மணிக்கணக்காக ஃபோனில் உட்காந்துருப்பீங்க இல்லையா, அந்த டைமெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள். குழந்தைங்களோட குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியும், நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியும். So guys, this is all about my day 51. See you all. Love you. Peace.